சரி, நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தில் சில வசனங்களை ஆண்டவர் எப்படியெல்லாம் காரியத்தை செய்கிறார். அந்த இஸ்ரேல் ஜனங்களை நம்ம எங்க போனாலும் அந்த இஸ்ரேல் ஜனங்களை தான் வச்சு நம்ம பேச முடியும். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஆபிரகாமுடைய சந்ததியை வச்சு தான் நம்ம பேச முடியும். அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் சந்ததிக்குள்ள ஆண்டவர் எதெல்லாம் செஞ்சுன்னு வந்தாரோ அந்த கிறிஸ்து பொறுக்கிறதுக்காக அதே வச்சு நம்ம வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்துன்னு வரார். அல்லேலூயா. இப்போ இந்த வாக்குத்தத்தம் கூட யாருக்கு கொடுத்தார் ஆண்டவர்? மனிதனே என்ன பண்ணோம்? பயப்படாது. படிங்க. தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று இந்த யோவேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு சொல்லப்பட்டிருக்குதுன்னா இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த இஸ்ரேல்கள் என்றால் யாக்கோபுக்கு பிறந்த அந்த 12 கோத்திரத்தின் சந்ததி தான் இஸ்ரேல். இந்த இஸ்ரேல் என்று எப்படி பெயர் வந்தது என்றால் யாக்கோபுக்கு யாக்கோபு என்று பெயர் இருந்தது. ஆண்டவரிடத்தில் அவன் போராடியதுனால ஆண்டவர் அவருக்கு இனி நீ யாக்கோபு அல்ல, உன் பேர் இஸ்ரேல் என்று மாறும் என்று ஆண்டவர் சொன்னார். அவனுக்கு பிறந்த பிள்ளைகளா இஸ்ரேலர்களாக மாறுகிறார்கள். அந்த சந்ததி தான் இஸ்ரேல் சந்ததி என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ இந்த இஸ்ரேலர்களுக்கு ஆண்டவர் யோவேல் தீர்க்கதரிசிகள் மூலமா இந்த வசனம்னா இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்னன்ட்டு பயப்படாதீங்க, மகிழ்ந்து களி கூறுங்க, தேவன் பெரிய காரியத்தை செய்கிறார். இந்த வசனம் சொல்றதுக்கு முன்பதாக ஆண்டவர் அவங்கள சபிஷ்டிந்தார். என்ன பண்ணிட்டாரு? இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சாபத்தை கொடுத்தார். இவங்க ஆண்டவரை ஆதிலிருந்து அம்மட்டுமா முறுமுறுத்துனே வந்தாங்க. தேவன் மகா மகிமை உள்ளவர். அவர் நிறைய அதிசயங்கள் அற்புதங்களை செய்து காமிச்சிருக்கிறார் இந்த ஜனங்களுக்கு. இதை பார்த்து அங்க அந்த அதிசயத்துல சாப்பிட்டு கூட மறுபடியும் ஆண்டவரை இவங்க முறுமுறுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. சிலர் விக்கிர ஆராதனைக்கு போறாங்க, சிலர் வேசித்தனத்துக்கு போறாங்க, சிலர் ஆண்டவருடைய வார்த்தை கட்டளைகளை கை கொண்டு நடக்க மாட்டேங்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எப்படி ஆண்டவருடைய கட்டளை கை கொள்ள மாட்டேங்கிறாங்க என்று பார்க்கும்போது மோசே நியாய பிரமாணத்தை கொண்டு வர மட்டும் எந்த பிரமாணமும் இருக்கல. மோசே அந்த சீனாய் மலை மேல போய் தேவனை கண்டு தேவனால கொண்டு கொடுக்கப்பட்ட அந்த 10 கட்டளையை அவன் கொண்டு வர மட்டும் எந்த மனிதனுக்கு எந்த ஒரு கட்டளையும் இல்லை. அவன் தப்பு செய்வான், அவனா மனம் திரும்பிக்கணும், அது மனசாட்சி காலம் என்று பார்க்கிறோம். ஆனா என்னைக்கு ஆண்டவர் இடத்துல இவங்க இல்ல நீங்கள் சொல்லுங்க நாங்க செய்யறோம்னு சொன்னாங்க பாருங்க, அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? கட்டளையே கொடுத்தார். அல்லேலூயா. 10 கட்டளையே கொடுத்தார். ஒன்று முக்கியமான கட்டளை, அது சொல்ல தகுதி உள்ளவர், எழுதி சொல்ல தகுதி உள்ளவர். என்னன்னு கொடுத்தார்? யாத்திராகம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல படிக்கும் போது தேவன் பேசி சொல்லிய பாருங்க, இவங்க அடிமைத்தனத்துல 400 வருஷம் இருந்தாங்க. அந்த 400 வருஷம் தாண்டி மோசேயை அனுப்பி இந்த ஜனங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்கி கொண்டு வந்தார். அதனால அங்க வார்த்தை சொல்லுகிறது, என்ன சொல்லுதுமா? உன்னை அடிமை அங்கத்துல இருந்து உங்களை கொண்டு வந்த உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை என்று உங்களுக்கு யார் இருக்க கூடாது. முதல் கட்டளையிலே முதல் வார்த்தை, ஏனா அது உண்மை. அவர்தான் தேவன், அவர்தான் அந்த சராசரிகளை படைத்தவர், அவர்தான் சிருஷ்டிகர்த்தர். ஹல்லேலூயா. அவர்தான் யெகோவா, சொல்ல தகுதி உள்ளவர். வேற எந்த தேவர்களும் தேவதைகளும் வந்து இந்த வார்த்தையை சொல்ல தகுதி இல்லை. சங்கீதம் 115 சொல்லுது, அவங்களுடைய தேவர்களோ கண்ணிந்தும் பார்க்காது. அப்படியே எடுமா, டக்கு நீயே எடு. நல்லா ஒருத்தர் எடுத்து படிக்கல, என்னையே பார்க்கல. படிங்கம்மா. பாருங்க, அவருடைய விக்கிரங்கள்
வெள்ளி பொண்ணுல தான் இருக்குது. பார்த்திருக்கிறீங்களா? மனுஷனுடைய கைவேலையுமா இருக்கிறது. அது மனுஷன் செய்கிற கை வேலை. அவைகளுக்கு வாய் இருந்தும் பேசாது. அது இருந்தும் பேசாது. அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது. அது கண் இருந்தாலும் பார்க்காது. அவைகளுக்கு காது இருந்தும் கேளாது. காது இருந்தாலும் கேட்காது. அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது. அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது. தொடாது. அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது. அவருக்கு கால்கள் இருந்தும் நடவாது. தொண்டையால் சத்தமிட மாட்டாது. தொண்டையில சவுண்டே இல்ல. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளை போலவே இருக்கிறார்கள். அதை பண்ணுகிறவர்களும் அதை நம்புகிறவர்களும் அதுகளை போலவே இருக்கிறார்கள். அல்லேலூயா. இதுக்கு அதிகாரம் இல்ல, இது தகுதி அல்ல. ஆனா உண்மையா இருக்கிறார் பாருங்க. அவர் சொல்ற வார்த்தை, நான் அல்லாமல் உங்களுக்கு என்ன இருக்க கூட வேற தெய்வங்களே இருக்கக்கூடாது. இந்துல போனா 300 முக்கோட்டி இருக்குது. அது சொல்லும் இதுவும் கடவுள், அதுவும் கடவுள், அதுவும் கடவுள். ஆனா இவர் சொல்வாரு, அது கடவுள், இது கடவுள், இது கடவுள் அல்ல, நான் ஒருவனே தான் கடவுள். ஆமென். நான் ஒருத்தன் தான் கடவுள். என்னை அல்லாமல் நீங்க யாரையும் போய் என்ன பண்ணக்கூடாது, பண்ணுக கூடாது. படிங்கம்மா, படிங்க. ஏத்ராகும் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாக்க வேண்டாம். அதை நீ போய் என்ன பண்ணக்கூடாது, நமஸ்கரிக்கவும் கூடாது. பாருங்க, எரிச்சல் உள்ள தேவன். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மத்தொன்னு இன்னொன்னுக்கு கொடுக்க போனா அவர் அதுல பொறாம கோவம் அவருக்கு. அவர் எரிச்சல் உள்ளவர், விட்டு கொடுக்க மாட்டார் அந்த ஸ்தானத்தை அவர். ஏன்னா அவர் ஜீவன் உள்ளவர். என்னை பகைக்கிறவர்களை குறித்து அவங்க தந்தை தாய்கள் செய்கிற அக்கிரமத்தை பிள்ளைகளுக்கு 3-4 ஜெனரேஷன் அது சாபமா மாறும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்டு அதுபடி அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அதுபடி நடக்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை. ஆனா அது கேட்காதவர்களுக்கு 3-4 தலைமுறை சாபம் வரும். பிரைஸ் தி லார்ட். இங்க சொன்னார், அது கீழே அப்படியே படிக்கும் போது சொல்றா, என்னுடைய நாமத்தை அயவை காரியத்துக்கு எடுக்கக்கூடாது. 6 நாள் உங்களுடைய வேலை, 7வது நாள் ஓய்வு நாள், அந்த நாளில் எந்த வேலைகளும் செய்யக்கூடாது சொல்லிட்டு அப்படியே முன்னாடி போறாரு. சின்ன சின்ன கட்டளை, சின்னதில்ல, அது பெருசுதான். ஆனா நமக்கு அது சின்னதா தெரியுது. ஆனா இந்த 2 கட்டளை முக்கியமானது. ஒண்ணு, தேவனை தொழுது கொள்வதும் அந்த தேவனை விட்டு வேற தேவர்களை வணங்குறதும் முக்கியமான கட்டளையா இருக்கிறது. இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, வர 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 இந்த யோவேல் புஸ்தகத்துல பார்க்குற 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது மேல 1-2 அதிகாரத்துல நம்ம மேல பார்க்கும்போது இந்த ஜனங்க மறுபடியும் ஆண்டவருக்கு எரிச்சல ஊட்டின்னு மறுபடியும் ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செஞ்சுக்கினே வரும்போது ஆண்டவருக்கு கோபம் வந்து என்ன பண்றா, அங்க ஒரு சாபத்தை விடுகிறா. அந்த சாபத்தினால என்ன ஆகுது, நிறைய வெட்டுக்கிளிகள் வந்து அவங்களுடைய பயிரை எல்லாம் மேய்ஞ்சி துண்ணுட்டு அவங்களுக்கு பஞ்சத்தை ஏற்படுத்திட்டு அந்த வெட்டுக்கிளிங்க எல்லாம் போயிடுது. அல்லேலூயா. அவங்களுக்கு தரித்திரத்தை ஏற்படுத்தி விட்டுருது. அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி இல்லாத பண்ணி விட்டுருது. அல்லேலூயா. கஷ்டத்துக்குள்ள அவங்களை நடத்திடுது. சில விஷயங்கள் ஆண்டவர் இன்னொரு தேசத்தின் படைக்கு இவங்களை ஒப்பு கொடுத்துறாரு. சில இடத்துல ராஜாங்களுக்கு இவங்களை தோல்விக்கு ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. இவங்க செய்த தேவனுக்கு விரோதமான காரியத்தினால தேவன் சொன்ன கட்டளைகளை சரியாக இவங்க நிறைவேற்றாதபடிக்கு ஆண்டவர் சில நேரத்துல வேறு தேசத்தின் ராஜா கைக்கு இவங்களை ஒப்பு கொடுத்துறாரு. இந்த ஜனங்களை அரெஸ்ட் பண்றாங்க, கொண்டு போறாங்க. ஒரு முறை பாபிலோன் ராஜா கூட கொண்டு போறான். நேபுத்நேச்சர் கொண்டு போய் அங்க வைக்கிறான். கொஞ்ச காலம் அவங்க பாடுகள் மத்தியில இருக்கிறாங்க. மறுபடி ஆண்டவர் அவங்க மேல கருணை காட்டி தயவு காட்டி மீண்டும் அங்கத்திலிருந்து விடுவிக்கிறார். மீண்டும் இந்த ஜனங்க கொஞ்ச காலம் ஆன பிறகு மறுபடியும் அதே தப்பு செய்யறாங்க. இந்த மாதிரி பஞ்சத்தை ஏற்படுத்தி விட்டுறாரு, இந்த மாதிரி தரித்திரத்தை ஏற்படுத்தி விட்டுறாரு. அல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு சின்ன வார்த்தைக்கு மிஸ்டேக் பண்ணதுனால, சின்ன வார்த்தை பலியின் மூலமா அவங்க சந்ததி 400 வருஷம் இஸ்ரேல்ல அந்த எகிப்து தேசத்துல அடிமையா இருக்க வேண்டியதான் நிலைமை வந்தது. சின்ன வார்த்தையை அவன் மிஸ் பண்ணான், சின்ன வார்த்தையை மீறிட்டான். அல்லேலூயா.
ஆண்டவர் சொன்னார், சிலதை வெட்டி பலியிடு, சிலதை அப்படியே பலியிடு. அவன் என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் ஏதோ ஞாபகத்துல எல்லாம் வெட்டி கூறுபோட்டு பலியிட்டான். அதனால ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ என் வார்த்தையை மீறினால உன் சந்ததி அந்நியர் கைகளில் 400 வருஷம் அடிமைத்தனமா இருக்கும். 400 வருஷம் ஆன பிறகு அவங்களை உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து மீண்டும் அவர்களை நான் ஆசீர்வாத தேசத்துக்கு கொண்டு போறேன் ஆபிரகாமுக்கு சொல்லிட்டா. அதே மாதிரி அவங்க சந்ததி 400 வருஷம் எகிப்துல அடிமையா இருந்தாங்க. தேவன் அதை ஆபிரகாமுக்கு செய்த வாக்குத்தத்தம் பாருங்க, 400 வருஷத்துக்கு முன்னால ஆபிரகாமுக்கு செய்த வாக்குத்தத்தம் 400 வருஷம் ஆன பிறகு ஆண்டவர் நினைவு கூறுகிறார். அப்போ இந்த 2025ஆம் ஆண்டுல ஆண்டவர் உனக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்ற மாட்டாரா? இந்த வருஷத்துல எனக்கு முதல் வாரம் முதல் நாளே ஆண்டவர் நிறைவேற்றிட்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ உங்களுக்கு 400 வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் மறக்காமல் நிறைவேற்றினார் என்றால், இந்த வருஷம் 2025 உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த வருஷத்துல ஆண்டவர் நிறைவேற்ற மாட்டாரா? அது உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கண்டு இருக்குது. ஆமென். நீ எப்படி நம்புற? ஆண்டவர் எப்படி நம்புற? ஐயோ இது ஆகுமா, ஐயோ இது நடக்குமா, இப்படி நம்பினா கண்டிப்பா நடக்காது. ஆண்டவர் சொல்ற, கடுகளவு விசுவாசம் வேணும் உனக்குள்ள, கடுகளவு விசுவாசம் வேணும். அந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தா போதும், ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அநேக பக்தர்களை பார்க்கிறோம், இயேசுவாண்ட விசுவாசத்தோட போகிறார்கள், அற்புதத்தை பெற்று வராங்க. அந்த குருட பார்த்திம் என்ற குருட எரிக்கோகோ வழியில இருக்கிறான், ரொம்ப நாளா காத்துனுக்கிறான். ஒரு நாள் இயேசு இந்த வழியா வருவார் விசுவாசத்தோட நம்பிக்கையோட. அதே போல ஒரு நாள் இயேசு வந்தா, தாவீது குமாரனே எனக்கு மனம் இறங்கும் என்னும் போது ஆண்டவர் அவனை அழைத்து, உனக்கு என்ன வேண்டாம், நான் உன்னை பார்க்கணும், இந்த தேசத்தை பார்க்கணும், ஜனங்களை பார்க்கணும், உன் விசுவாசத்திற்கு உனக்கு ஆட்சி போகணும். உடனே அவர் தொடல ஒன்றும் இல்லை, அவனுடைய விசுவாசத்தை கண்டு ஒரு வார்த்தையை சொன்னார். பார்த்தா அவன் கண்கள் திறக்கப்பட்டது. ஆமென். ஒரு பெரும்பாடு ஸ்திரீ தன்னுடைய எல்லாமே தன்னுகிட்ட இருந்த எல்லா பணத்தையும் செல்வாக்கையும் அந்த வியாதிக்கு குணமாக்கும்படியா எல்லாமே எழுந்து போய் கடைசியா இயேசுடைய வார்த்தையை கேட்டு, யாரோ சொல்லியிருப்பாங்க, இப்படி இயேசுன்ட்டு ஒருத்தர் இருக்கிறார் ஊருல, அவர் இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறார், சுகம் கொடுக்கிறார், சுஸ்தம் பண்றார், கேள்விப்பட்டுக்குது. அதுக்கு முன்னாடி இந்த அம்மாவுடைய நம்பிக்கை, என் பணத்திலையும் என் ஆஸ்தி வித்தனா என் வியாதியை நான் குணமாக்கிக்கிறேன்ட்டு இந்த அம்மாவுடைய மைண்ட் செட்டு எல்லாமே காலி. எல்லா வைத்தியர்களையும் பார்த்தாச்சின்னு சொல்லுது வேதம். தன்னுகிட்ட இருந்து எல்லாமே எழுந்து போனான்னு சொல்லுது. கடைசியா இயேசுடைய அந்த அவருடைய துணியை நான் தொட்டு நான் சுகம் பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று நம்பிக்கையோட போகிறார். யூதர்கள் எல்லாம் ஆண்கள் நிறைய பேரு அந்த காலத்துல, ஒரு ஸ்திரீ யூதர்கள் மத்தியில வர சான்சஸே இல்லை. ஒரு ஆம்பளைங்க மத்தியில ஒரு ஸ்திரீ கும்பல்ல பூந்து வர்றதுக்கு சான்சஸே இல்லை. அவ்வளவு கட்டுப்பட்டா சிஸ்டம் இருந்தது. ஆனாலும் இவனுடைய விசுவாசம் என்ன தெரியுமா, எப்படியா நான் இந்த ஜனங்க மத்தியில பூந்துருவேன். ஆனா இந்த அம்மாவுக்கு வந்த வியாதி எப்படியாப்பட்ட வியாதி, நாத்தம். அது உங்களுக்கு தெரியும், உதிரி போக்குன்னு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. லேடிஸ் உடைய ப்ராப்ளம் அது. இந்த அம்மாக்கு லைஃப் லாங் அப்படியே தான் இருக்குது, நிக்க மாட்டேங்குது. அப்படியாப்பட்ட வியாதி, உடம்பெல்லாம் நாத்தம். எல்லா வைத்தியர்கள்கிட்ட போய் பார்த்தாச்சு, பணம் தான் காலியாச்சு, எல்லாமே வித்து போட்டுச்சு, ஒண்ணுமே சுகம் பெற்றுக்கொள்ளல. ஆனா இயேசுவோடைய வார்த்தையை கேட்டு நம்பி, நான் எப்படியே நான் அந்த யூதர்கள் மத்தியில பூந்து அந்த இயேசுவோட துணியை நான் தொட்டு நான் சுகம் பெற்றுக்கொள்கிறேன் என்று அவள் விசுவாசத்தை கொண்டு, விசுவாசம் ஆவோ சுவாசத்தை கொண்டு போனா அந்த துணியை தொட்டா அவ்வளவுதான். உடனே தொட்ட உடனே அந்த ஸ்திரீயுடைய வியாதி குணமாயிடுச்சு. கரங்களை தட்டு. இயேசு கேட்கிறான், யார் என்னை தொட்டது? நிறைய கூட்டம் நெருக்குது. அந்த கூட்டத்தில் சீசர் கேட்கிறாங்க, நாயா இப்படியே ஜனங்க மேல மேல விழுறாங்க, யார் என்னை தொட்டதுன்னா நாயா சொல்ல முடியும்? இதோ என் வல்லமை புறப்பட்டு போனது. அந்த ஸ்திரீ தொட்ட உடனே அவருக்குள்ள அந்த விசுவாசம், அந்த ஸ்திரீக்குள்ள இருந்துச்சு பாரு விசுவாசம். அந்த விசுவாசம் ஆட்டோமேட்டிக்கா இயேசுக்குள்ள இருந்து ஒரு சுகம் அதுக்குள்ள போச்சு. ஆமென். கரங்களை தட்டுங்க. சொல்றாரு,
யார் என்னை தொட்டது? ஐயா, இந்த கும்பல்ல எப்படியா நம்ம சொல்ல முடியும்? யார் தொட்டதுன்னு சொல்ல முடியும்? என்னுடைய வல்லமை புறப்பட்டு போச்சு. ஏன் வந்து இயேசுவை நின்று பேசல, இயேசு கிட்ட கெஞ்சில, விசுவாசத்தோட வந்தா. அல்லேலூயா. உள்ள விசுவாசத்தோட வந்தா. அவளுடைய விசுவாசம் எதா இருந்ததோ அதை அவள் பெற்றுக்கொண்டா. ஆமென். நீங்களும் இயேசுக்குள்ள, ஆலயத்துக்குள்ள, இயேசுக்குள்ள வருதானா விசுவாசத்துக்குள்ள வாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது ஆட்டோமேட்டிக்கா இயேசு கிட்ட இருந்து புறப்படுது. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 400 வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் ஞாபகம் வைத்து அந்த ஜனங்களுக்கு கொடுத்தாருன்னா, இந்த வருஷம் ஆண்டவர் நான் உனக்கு எனக்கு கொடுத்த இந்த வாரம், இந்த மந்த் அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்ற மாட்டாரா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது விசுவாசத்துக்குள்ள கொண்டு வரணும். கொஞ்சம் சோதனை வந்த உடனே மாறிடக்கூடாது, சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஏன்னா இது சர்ச்சுக்கு போய் என்னடா ஆகுது, சே எப்போ பாரு ப்ரேயரு, எப்போ பாரு ப்ரேயரு. பாரு வெள்ளிக்கிழமை நாங்கள் வந்தோம், 4 பேர் தான் இருந்தோம், ஜாலியாக ப்ரேயர் பண்ணோம், அதே பாட்டு, அதே ஜபம், அதே மெசேஜ் கொடுத்துட்டு போனோம். அல்லேலூயா. எங்களுக்கு செலிக்காது. எதனா சூழ்நிலை வேற இருந்தால் நாங்களே மெசேஜ் போட்டுருவோம், இன்னைக்கு ப்ரேயர் இல்லைன்னா ப்ரேயர் இருக்குதுன்னு போடுவோம். வரவங்களுக்கு 10 பேர் இருந்தாலும் அதே மெசேஜ் தான், 2 பேர் இருந்தாலும் அதே பிரசங்கம் தான், இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், போகிறோம். அல்லேலூயா. செலிக்காது, எங்களுக்கு செலிக்காது. பிரைஸ் தி லார்ட். இந்த விசுவாசம் அனுதினமும் அந்த விசுவாசம் இருக்கணும். அனுதினமும் அந்த வாக்குத்தத்தங்களை யோசிக்கணும். மறுபடியும் இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை ஸ்டார்ட் பண்ணும் போது மறுபடியும் ஆண்டவர் அவங்கள கஷ்டத்துக்குள்ள ஒப்பு கொடுத்துட்டாரு. கஷ்டத்துக்குள்ள ஒப்பு கொடுத்த உடனே மறுபடியும் இந்த ஜனங்க என்ன பண்றாங்க, ஐயோ அம்மா இந்த கஷ்டம் என்னால முடியாத ஆண்டவரேன்ட்டு உபவாசம் போடுறதுனா, கண்ணீரோட அழுகுறதுனா, முட்டி போட்டு ஜெபிக்கிறதுனா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லா தானே வச்சார். அந்த முட்டி போட்டு ஜபிக்கிறதும், அந்த கண்ணீரோட ஜபிக்கிறதும், அந்த உபவாசம் போட்டு ஜபிக்கிறதும் நல்லா இருக்கும் போது பண்ணியிருக்கலாம். இல்லை, இவங்க ப்ராப்ளம் வரும்போது தானா போட்டாங்க. மறுபடியும் ஆண்டவர் பார்த்தார், ஐயோ டுபாக்குருங்களே, நீங்க அப்பத்துலேருந்து உங்க காலகாலமா 6000 வருஷத்துலேருந்து உங்க சந்ததி, உங்க முன்னோர்கள் பண்ணின்னு வர்றது தான் பண்ணின்னு வரீங்க. சரி என்ன பண்றது, கெஞ்சிறீங்க என்கிட்ட, இந்த வாங்கிக்கோ, மறுபடியும் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறேன், பயப்படாதீங்க, உங்களுக்கு மகிழ்ந்து களி கூறுங்க, பெரிய காரியத்தை நான் மறுபடியும் செய்ய போறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் செய்றாருங்க. பிரைஸ் தி லார்ட். நமக்கும் ஆண்டவர் செய்றார். ஆனா எப்ப செய்வார் தெரியுமா? மனிதனை நம்பி தேவனை வெறுத்தா கண்டிப்பா செய்ய மாட்டார். மனிதனை நம்பாமல் தேவனை நம்பி இருக்கிறவனுக்கு கண்டிப்பா ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அதுதான் வார்த்தை சொல்லுது எரேமியா 17ஆம் அதிகாரத்துல. மனுஷனை நம்பி தேவனை என்ன பண்றானா, படிங்க. அம்மா வந்துக்கிறாங்க இன்னைக்கு நம்மளுக்கோசரம் வார்த்தையை படிக்கிறது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 5லேருந்து படிங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புஜபலம் என்று ஆக்கிக்கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிறவர் இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மனுஷனை நம்பாதே, மாம்சமான மனிதனை நம்பாதே, தேவனை நம்பு. அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்ற, தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை யாரையும் நான் நம்புறது இல்லை, நான் என் ஏசப்பாவை நம்புறேன். ஆண்டவரே எனக்கு இது தேவை இந்த மாசம், அவர் உங்க மூலியமா சந்திக்கிறார். நான் உங்களை நம்புறது இல்லை. இந்த மாசம் இவங்க தருவாங்க, அந்த மாசம் இவங்க தருவாங்க, இந்த வாரம் எல்லாரும் வருவாங்க, உங்களை நான் நம்புறதே இல்லை. ஆனா ஆண்டவரை நம்புறேன், ஆண்டவரை நம்புறேன். அவரை நம்பினதுனால அவர் உங்க மூலியமா இந்த சபைக்கு உதவி செய்யறார். அல்லேலூயா. நீங்களே இந்த ஊழியக்காரை எதுக்க நம்பாதீங்க, ஆண்டவரை நம்புங்க.
இந்த ஊழியக்காரர்கள் மூலியமா உங்களுக்கு என்ன செய்யணும் என்று ஆண்டவருடைய சித்தங்குதோ ஆண்டவர் செய்ய வைக்குவார். புரியுதா நான் சொல்றது? மனுஷனை நம்ப போவாதீங்க. உன்னை என்னைய படைத்த தேவனை நம்புங்க. உன்னை என்னைய படைத்த தேவனை நம்புங்க. ஒவ்வொரு நாளும் என்னுடைய வேலையில இவ்வளவு பிரச்சனை வருது தெரியுமா? வேலை வந்துடும், ஆளுங்க இருக்க மாட்டாங்க. வேலையா இருக்கும், ஆளும் இருக்கும், ஓனர் பேமெண்ட் கொடுக்க மாட்டான். ஆனா அந்த டைம்ல எல்லாம் ஜெபம், ஆண்டவரே நான் உன்னை நம்பி இருக்கிறேன். அவன் இருதயத்துல நீர் பேசு, அவன் மனசுல நீர் பேசு. ஆண்டவரே இந்த வேலையை கொடுத்திருக்கிறீர் நன்றி, நல்ல ரேட்டை கொடுத்திருக்கிறீர் நன்றி. ஆனா இதுக்கு ஆட்கள் இல்ல, ஏசப்பா நீ அனுப்புறா. அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் வரான், இவன் மஸ்தா வேலை செஞ்சிருவான், நல்லா வேலை செஞ்சு எனக்கு லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்துருவான், இப்படி நினைக்கவே மாட்டேன். ஆண்டவரே இவனுக்கு வேலை செய்ய வேலை ஞானத்தை உண்டாக்கு. ஓனர் இருக்கும் போதும் ஓனர் இல்லாத போதும் ஒரே மாதிரி வாங்குற சம்பளத்துக்கு இவன் வேலை செய்யும்படி இவனுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அவன் இந்துவனாகட்டும், முஸ்லீமனாகட்டும், அவன் கிறிஸ்டியனாகட்டும், தேவன் மேல விசுவாசம் வைத்து ஜபிக்கும் போது ஆண்டவர் அவன் மூலியமா கிரியை செய்வார். ஒரு ரேட்டு கொடுக்கும் போது கூட ஜபம், உடனே ரேட் போட்டு எத்தனை போய் கொடுக்க மாட்டேன். ரேட் போட்ட உடனே கை வச்சு சோத்திரம் பண்ணுவேன். ஆண்டவரே இந்த ரேட்டை கொடுக்குற, இந்த ரேட்டு கொடுக்கும்படி அவன் இருதயத்துல பேசுங்க. ஆமென். சில வேலைங்க கிடைக்காது, அப்ப நினைச்சுக்குவேன், ஆண்டவரே உன் சித்தம் இல்லப்பா. ஆனா கிரிக் பார்ட்டிங்க கெச்சிருவாங்க. வேதம் சொல்லுது, வார்த்தை சொல்லிச்சு, ஊழியக்காரனே பொறுமையோட உன் சபையை ஹேண்டில் பண்ணிட்டு என் பொறுமை எழுந்து போற அளவுக்கு சில நக்கரா பூச்ச ஓனருங்க கெச்சிருவாங்க. சில லேடிஸ்ங்க என்ன மாதிரி வேலை பண்றாங்க தெரியுமா? வேலை மேல ஐபிபி ஏறிடும் எனக்கு. சில ஓனருங்க அப்படியாப்பட்ட வேலையை ஆண்டவர் தடை போட்டு அதை கேன்சல் பண்ணுவார். அதுக்கு ஸ்தோத்திரத்தா சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஓனர்களாகட்டும், மனுஷனுங்களாகட்டும், நம்ம நம்பக்கூடாது. ஐயோ இவன் வேலை கொடுத்துருக்கிறான், இன்னைக்கு எனக்கு சம்பளம் தரான், நீ அவன் மேல நம்பிக்கை வைக்காத, ஏமாந்து போயிடுவ, சபிக்கப்பட்டுருவ. ஆண்டவரே இன்னைக்கு சம்பளம் கொடுக்கும்படி அவன் இருதயத்துல பேசுங்க, அவன் மனசுல பேசுங்க. பேசி பாருங்க, எனக்கு வேலை இல்லை, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலையை சந்திங்க. ஜபிங்க. இன்னைக்கு ஒரு நல்ல வேலையை சந்திங்க. இந்த மாசம் எனக்கு ஒரு நல்ல வேலையை சந்திங்க. வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீங்களா? மனுஷியே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. நீ பயப்படாதே. பயம் நாம் பயப்படுறவர்கள் அல்லங்க. பயம்ன்றது சாத்தான் ஒரு மனிதனுக்கு கொண்டு வந்து வைக்கிறதா இருக்குது. முதல் பயம் ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கப்பட்ட இரண்டே மனிதர்கள், அப்படின்னா அந்த அவ்வாள் மூலியமா அந்த ஆதாம் மூலியமா அந்த சாத்தான் பயத்தை தூண்டி விட்டான். முதல் பயம். எதனால பயந்தார்கள் அவர்கள்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்கல. ஆண்டவர் சொன்னா அதை தொடாத தின்னாத என்று சொன்னாரா இல்லையா? வார்த்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. சாப்பிட்டா செத்த போயிடுறேன்னாரு. இப்ப என்ன பண்ணிட்டான்? அந்த அம்மா என்ன பண்ணிச்சு? இந்த ஐயா என்ன பண்ணாரு? சாப்பிட்டாங்க. அப்போ அதோடைய மீனிங் என்ன? ஆண்டவர் சொன்ன வார்த்தையே இவங்க கேட்கல, ஆண்டவர் கொடுத்த கட்டளையே இவங்க நிறைவேற்றல, ஆண்டவருடைய கட்டளையே இவங்க மீறிட்டாங்க. அப்ப தாங்க என்ன வந்துச்சு? மனுஷனுக்குள்ள பயம் என்றதே வந்தது. ஆண்டவர் தேடின்னு வரார். ஆதாமே எங்க இருக்கிற உன்னுடைய கால்நடை அந்த சவுண்டை கேட்டு நாங்க பயந்து மரத்தின் பின்னால ஒளிஞ்சு நிற்கிறாங்க. பயம் எங்கத்துல இருந்து வந்தது? பிசாசானவன் மனுஷனுக்கு கொண்டு வந்தான். இன்னைக்கு நமக்கு நிறைய தேவை இருக்கலாம், நிறைய பிரச்சனை இருக்கலாம். பயப்படாதீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி நேரத்துல பயம், ஒருவேளை பயம் வருதுன்ற நேரத்துல முட்டி போட்டு இயேசு நாமத்துல கண்களை மூடி ஆவியில நிரம்பி ஜெபிச்சு பாருங்களேன். ஹல்லேலூயா. ஒரு வழியா வர சத்துரு 7 வழியா ஓடுவான். ஆண்டவர் சொல்றார், உன்னை தொட்டா என் கண்மணியை தொட்டது போல. புரியுதுங்களா? ஹல்லேலூயா. அப்போ பயம் என்றது பிசாசானவன் மனுஷனுக்கு கொண்டு வந்து வச்சான். ஆனா அந்த பயத்தை நீக்கும்படி தான் தேவன் இந்த பூமிக்கே வந்தார். ஆமென். எந்த மனுஷன் பிசாசு கிட்ட இருந்து சாத்தான் கிட்ட இருந்து பயத்தை வாங்கினானோ, இயேசு என்ன பண்ணார்? அந்த பயத்தை நீக்கும்படியாக
அவர் இந்த பூமிக்கு வந்து சாத்தானுடைய தலையை நசுக்கி அவர் சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன்னையே ஒப்பு கொடுத்து பலியானார். ஆமென். எதுக்காகனா உன்னுடைய பயத்தை நீக்கிறது. இயேசு பிறந்த அன்னைக்கு தூதர்கள் பயந்தார்கள், ஆனா தேவதூதன் மேய்ப்பர்கள் பயந்தார்கள். ஆனா தேவதூதன் சொன்னா, பயப்படாத, நல்ல விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறேன், பயப்படாத, நல்ல விஷயத்தை கொண்டு வந்துக்கிறேன். அது என்னன்னா, உங்களுக்காக பயத்தை நீக்கிற ஒரு ரட்சகர் தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இயேசு பிறந்ததை நமக்குள்ள சாத்தான் வச்ச அந்த பயத்தை எடுத்து போடும்படியா. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுகிறது, நீ எதுக்கும் மனுஷனே நம்ப போவாத. இது பண்ணிடலாம், அது பண்ணிடலாம், இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்கும், இதை வச்சு நான் இதை பண்ணிடலாம், நம்பாத, ஏமாந்து போயிடுவ. தேவனை ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணும்? தேவனை சார்ந்துக்கோ. அவருக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒருவேளை அவருக்கு மிஞ்சினது ஒருவேளை இந்த பூமியில நமக்கு இருக்கலாம், ஆனா நம்முடைய ஜீவன், நம்முடைய ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு வெளியே வரும்போது அவர் நமக்கு தேவை. ஏன்னா அவர் நமக்கு வேணும். ஏன்னா இந்த சரீரத்துல இந்த ஆத்மா வெளியே வந்த பிறகுதான் உன் வாழ்க்கையே ஆரம்பம் ஆக போகுது. இந்த வாழ்க்கை கெட்டு போய்க்குது. ஆதாமுடைய வாழ்க்கை நல்லபடியா ஆரம்பிக்கும் போது தன்னுடைய வாழ்க்கையை அவன் கெடுத்துக்கினான். ஆண்டவர் நினைச்ச வாழ்க்கை அவனுக்குள்ள இல்லை. அவனால உண்டாக்கப்பட்டவர்கள் யாவரும் என்னானார்கள்? வாழ்க்கை எழுந்து போய் தான் வந்தார்கள், பிறந்து பிறந்து. இது வாழ்க்கை அல்ல. இதுக்குள்ள இருந்து இந்த ஆத்மா வெளியே வருது, அதுக்கு தான் தொடரும் ஆரம்பம். பிரைசலா. அந்த ஆத்மாக்கு ஆரம்பம் எப்படி தெரியுமா இருக்கும்? மகிமையின் ஆரம்பம். தேவன் ஆதியில மனிதனை படிக்கும் போது என்ன நினைச்சு படிச்சாரோ அந்த ஆத்மாக்கு மீண்டும் ஸ்டார்ட் ஆகும். அல்லேலூயா. அவர் நினைச்சது நடக்கணும். அவர் தேவன், அவன் செய்யல, எல்லாம் கொலாப்சல் ஆயிடுச்சு. மறுபடியும் ஆண்டவர் அதை சரிப்படுத்துறார். அல்லேலூயா. மறுபடியும் அவர் நினைச்சதை நம்மளை பரலோகத்தில் வைத்து அவர் நிறைவேற்றிக்க போகிறார். அதுதான் ஆரம்பம், அதுதான் ஆரம்பம். அதனால நாம் தேவனை சார்ந்தவர்களாக, நாம் தேவனை விட்டு எதுவும் பண்ண போகக்கூடாது. இப்போ தேவனை விட்டு சில விஷயங்கள் நம்மளை எதிர்கொண்டு வருது. தேவனை விட்டு செய்கிற விஷயங்கள், சில விஷயங்கள் மேற்கொண்டு வருதுன்னு வைங்கள, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த விஷயம் பாருங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டா தான், நீ எதை செய்யாதன்னு சொன்னியோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் வந்து நிற்குது. நான் என்ன பண்றதுன்னு தெரியல, நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அல்லேலூயா. இஸ்ரேல் ஜனங்கள்ல ஒரு ராஜா எழும்புனா, அவன் பேர் யோசாபாட்டான்னு சொல்லப்படுகிறது. இந்த யோசாபாட்டா நல்ல யுத்தங்களை செய்துனே வந்தான். ஆனா ஒரு நாள் ஒரு காலத்துல 3 ராஜாக்கள் சேர்ந்து அவன் மேலே யுத்தத்துக்கு வராங்க. நல்லா கவனிங்க. 3 ராஜாக்கள் சேர்ந்தா படை எப்படி இருக்கும்? படைனா யுத்தம் பண்ற சோல்ஜருங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. இப்போ இவங்க ஒரே ராஜா, யார்? இஸ்ரேலுக்கு ராஜா. பயந்துட்டான். என்ன பண்ணிட்டான்? இப்போ பாருங்க, நான் ஒண்டிக்கு வந்தா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சண்டை போடுவேன் இல்லையா? இப்போ இன்னொருத்தர் இருக்கிறாங்க, என் கூட 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேருக்கு 3 பேர் வந்தா சண்டை போடுவோம். இல்ல 3 பேருக்கு 4 பேர் கூட வரட்டும், முடிஞ்ச அளவுக்கு போராடி நம்ம அடிக்கலாம். இப்போ 3 பேருக்கு 30 பேர் வந்தா என்ன ஆகும்? பயம் வருமா வராதா? ஆனா பயந்துட்டான். ஆனா பயந்துட்டு என்ன பண்ணா தெரியுமா? ஓடி போனா தன்னுடைய மூப்பர்கள் எல்லாம் கூப்பிட்டான். மூப்பரனா பெரியவங்களை, நீங்கெல்லாம் வாங்க. ஜனங்களை கூப்பிட்டான், யுத்தம் பண்ற படையை கூப்பிட்டான். எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? நேரா போய் முட்டி போட்டாங்க. முட்டி போட்டு, ஆண்டவரே, அப்பா, இந்த படைக்கு வருக, இந்த படையோட யுத்தம் செய்ய எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே. நாங்கள் என்ன பண்ணுவது என்று எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. எங்கள் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறது ஆண்டவரே, எங்களால பலன் இல்லை ஆண்டவரே என்று பயந்து இவங்க எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன பண்ணல? ஐயோ, 3 படை வருது, ஓடி போய் இன்னொரு தேசத்துக்கிட்ட உதவி கேட்கல, இன்னொரு தேசத்து ராஜாங்க கிட்ட போய் உதவி கேட்கல.
அப்போ நிறைய ராஜாங்க இருந்தாங்க வேற வேற தேசத்துல. ஆனா இவங்க மேல டார்கெட் பண்ணி இந்த 3 தேசத்தின் ராஜா வந்துருக்கிறாங்க யுத்தத்துக்கு. ஆனா இவன் மனுஷன்கிட்ட போய் உதவி கேட்கல. தன்னை அழித்த தேவன், அவனுக்கு அபிஷேகம் கொடுத்த அந்த தேவன், இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் யெகோவா, அந்த தேவனிடத்துல எல்லா மூப்பர்களும் சேர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண எப்படி ஜெபம் பண்றாங்க? ஆண்டவரே, இந்த ஜனங்கள் மத்தியில போய் யுத்தம் செய்ய எங்களுக்கு பலன் இல்லை, அதனால என்ன பண்ணுவது என்று தெரியாம எங்கள் கண்கள் வானத்தின் பூமியும் படைத்த தேவனிடத்தை நோக்கி பார்க்கிறது என்று வானத்தை பார்த்து கைகளை உயர்த்தி ஜபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜபிக்க ஒருத்த அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்துட்டாரு. அவன் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கின உடனே அவன் பேச ஆரம்பிக்கிறான். என்ன பேச ஆரம்பிக்கிறான்? யோசபாத்தாவே, சகோதரர்களே, நீங்க பயப்படாதீங்க, நீங்க அவங்களுக்கு பயப்படாதீங்க. தேவன் இன்னைக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். தேவன் இன்னைக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் ஒரு பலனான, ஒரு தைரியமான ஒரு வார்த்தையை ஆவியானவர் அவன் மூலியமா பேசுறார். ஹல்லேலூயா. பேசின உடனே என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு தெரியுங்களா? என்னாச்சு? என்ன ஆயிருக்கும்? பயம் போயிடுச்சு. யுத்தம் என்ன ஆயிருக்கும்? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்லுது அது? துதி செய்ய தொடங்கினதே எதிரிகளே, தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர், உம்மாலாகும் எல்லாமாகும். ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஒருவர் வெட்டிக்குன்னு செத்துட்டாங்களாம். யாரு? அந்த 3 படம் வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி ஆண்டவர் பண்ணி விட்டுட்டார். அவங்கள என்ன பண்றாரு? இவங்களை துதிக்க, நீங்க ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க, நீங்க துதிக்க ஆரம்பிங்க. நீங்க என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் பண்ணி என்னை துதிக்க ஆரம்பிங்க போதும்ட்டார் ஆண்டவர். துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க பார்த்தா அவனுங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கின்னு அவங்களே செத்து போயிட்டாங்க வேதம் சொல்லுது. பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய மலை போல துன்பம் அவங்கள நெருங்கி வரும்போது அதை பனி போல உருக்கிட்டார் ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க நாங்களும் என்ன சொல்றோம் எங்கத்துல இருந்தனா, சில விஷயங்க உங்களுக்கு சர்ச்சுக்கு போகாதபடிக்கு சாத்தான் சில விஷயங்களை கொண்டு வந்து வைக்கலாம். சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதீங்க. சாத்தான் சொல் பேச்சை கேட்காதீங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு போகாதபடிக்கு இந்த ஒரு விஷயம் வந்திருக்குது, எனக்கு நான் என்ன பண்ணணும்னு கேளுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அதுக்கு ஒரு காரியத்தை செய்வார். ஆண்டவரே அதுக்கு ஒரு ஏதோ ஒரு வழியை ஆண்டவர் தெருக்குவார். நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? ஆண்டவரே கேட்கறது இல்ல, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், ஆமாவா கொடுக்குறீங்களா, உடனே கொடுக்குறீங்களா, நான் உன்னையே நம்பி இருக்கிற பிரதர், நான் உன்னையே நம்பி இருக்கிற சிஸ்டர், ஆண்டவரே இவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, உன் நாமத்தில் அவங்க கொடுக்கும்படி, அவங்க ஏமாத்தாதபடி, அவங்க கை கொடுக்காதபடி ஏசப்பா நான் ஜபிக்கிறேன்ப்பா. இப்படி இல்லை, ஆமா நீங்க கொடுக்குறீங்களா, நான் வாங்கிக்கிறேன். போறது ஒன்று கொடுத்து வாங்கி மாட்டிக்கிறது, இல்லை அவன் கையை அவன் கொடுக்கலன்னா அவன் மேலே கோச்சிக்கிறது. இதெல்லாம் பிசாசானவன் கொண்டு வர விஷயம். வேதம் சொல்லுது, தேவனை விட்டு மனுஷனை நம்ப போவாதீங்க. தேவனை விட்டு உங்க நம்பிக்கையை நீங்க நம்பாதீங்க. உங்க நம்பிக்கை கூட, உங்க ஓன் நம்பிக்கை கூட என்ன பண்ணிட தெரியுமா? ஓன் நம்பிக்கைனா தேவனை விட்டு சொல்ற, தேவன் மேல வைக்கிற நம்பிக்கை விட்டு நீங்க ஓன் டிசிஷன் எடுக்கிறீங்க பாருங்க, அந்த நம்பிக்கை கூட உங்களை ஏமாத்தி விட்டுரும், கை கொடுத்துரும். மனுஷன் கை கொடுத்துருவான், ஏமாத்திடுவான்.
ஆனா தேவன் என்றைக்கும் ஏமாத்த மாட்டார். சில நேரத்துல ஆண்டவர் நீ செய்யற அக்கிரமங்களுக்கு கொஞ்சம் அப்படி விடுவார், உன்னை கொஞ்சம் அனுபவிக்கிட்டோன்னு அனுப்புவார், விட்டுருவாரு கொஞ்ச நேரத்துக்கு. ஆனா ஐயோ அம்மா அப்பா நீனா உடனே ஓடி வந்துருவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கோழி பார்த்துருக்கிறீங்களா? இந்த குட்டி 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 கோழிங்களே மேய்ச்சிக்கினே போவோம், விட்டுட்டுக்கோம். ஒரு பிராந்தல் அங்கத்துலேருந்து வரத்தனா உடனே என்ன பண்ணுவோம், ஒரு சிக்னல் கொடுக்கும் குட்டிகளுக்கு. குட்டியெல்லாம் என்ன பண்ணுவோம், குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த ரக்கைக்குள்ள என்ன ஆகிடும், மறைவா வந்து நிற்கும். தாய்க்கோழி தன் குட்டிகளை காப்பாற்றும், தாய்க்கோழி தன் குட்டிகளை ரட்சிக்கும். அது போல தாங்க நம் தேவன். கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல தேவன் உன்னையும் என்னையும் காக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த கழுகு போல உன்னை கொத்தி கொண்டு போகிற சாத்தான் கையில ஆண்டவர் நம்மை விட மாட்டார். அப்படி விடணும்னா இயேசு இந்த உலகத்துக்கு வர நோக்கமே இருந்திருக்காது. அவர் பாட்டுக்கு அவர் அங்கேயே போங்க விடனா சாவுங்க விட்டுட்டுக்குவார். அல்லேலூயா. அவருடைய நோக்கம் அதல்ல. அவர் நினைத்தது மீண்டும் நடக்கணும். அவர் நினைச்சார் ஆதாம் ஏவாள் மூலியமா, நடக்கல. மறுபடி அவர் மூலியமா ஏன் மூலியமா அந்த காரியத்தை நிறைவேற்றுவார். அதுக்கு நம்ம தான் ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு தான் வார்த்தை, அதுக்கு தான் ஆண்டவர் காப்பாத்துறார். அதுக்கு தான் சில நேரம் நீ செய்யற நான் செய்யற தவறுக்கு சில நேரம் ஆண்டவர் விட்டுறார். போய் அன்பை போ, மறுபடியும் ஐயோ அப்பான்ட்டு இஸ்ரேல் கூப்பிடுற போல கூப்பிடும் போது ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து மறுபடியும் என்ன பண்றார், பலப்படுத்தி கொண்டு வரார். இது பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாடுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து கொடுக்குற செய்யற இல்ல, நான் செஞ்சிட்டேன். ஆமென், அல்லேலூயா. சிலுவை மேலே ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்போது சொல்லிட்டா எல்லாம் முடிந்தது. அப்படின்னா உனக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் கொடுப்பேன் கொடுப்பேன் கொடுப்பேன்னு சொன்னாரே, அந்த வார்த்தையை கொடுத்துட்டேன்றாரு. அல்லேலூயா. அதை வாங்குறது உன் கையில என் கையில கொடுத்துட்டார். எப்படி? விசுவாசத்துக்குள்ள வச்சிட்டார். விசுவாசம் இல்லாம நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது விசுவாசத்தோட நம்ம வாங்கிக்கணும். பழைய ஏற்பாடுல உன்னை சுதிகரி வேதம் சொன்னது. பழைய ஏற்பாடு சொல்லிச்சு உன்னை சுதிகரி. அவன் மனுஷன் என்ன சுத்திகரிச்சான், தன்னுடைய துணியை கசுக்கினான், அந்த நாத்தத்தை போக்கும்படி நல்ல ஏதோ ஒரு சோப்பு அந்த காலத்துல இருந்துச்சு போட்டான். தன்னுடைய உடம்புல இருக்கிற நாத்தத்தை கழுவும்படி ஏதோ ஒரு சோப்பை போட்டா கழுவுனான். ஆனா தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அழுக்க அவன் சுத்திகரிக்க முடியல. ஆனா புதிய ஏற்பாடு சொல்லுது, அவன் எனக்குள்ள நிலைச்சிருந்தா நான் அவனை சுத்திகரிப்பேன், நான் அவனை சுத்திகரித்தேன். சுத்திகரித்தேன் அப்படின்னா நான் கிளீன் பண்ணிட்டேன். புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு நம்ம கையில் ஆண்டவர் தரா, உன்னை சுத்திகரித்துக்கோ. நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. தலை கீழே வச்சு 2 காலு மேலே தூக்குனாலும் நம்ம பர்ஃபெக்டா வர முடியாது. ஆனா இயேசுவின் ரத்தம் நம்மள சகல பாவத்திலிருந்து சுத்திகரித்தது. இது விசுவாசம். அல்லேலூயா. இது விசுவாசம். பழைய ஏற்பாடு ஆவல, ஆனா புதிய ஏற்பாடு கிறிஸ்து முடிச்சிட்டார். அல்லேலூயா. எப்படி உன் விசுவாசத்துக்குள்ள அவர் வார்த்தையை ஆமேன் என்று அதை உள்வாங்கும் போது அந்த வார்த்தை உனக்குள்ள கிரியேட் செய்து. ஆமென், அல்லேலூயா. கதை நான் ஆரம்பத்துல அந்த வண்டி கதை சொல்லும் போது உங்களுக்கு ரியாக்ஷன் நல்லா இருந்துச்சு. ஆனா வசனத்தை பேசும்போது உங்க ரியாக்ஷனு இல்லை. நான் கேட்டு வாங்கணுமாகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்றது போல் சொல்றாரு, ஜனங்க இந்த ஆயா கதை தாத்தா கதை கேட்க ரொம்ப விரும்புவாங்க. அவர்கள் என்ன சொல்லுது, தீட்டுள்ள காது உள்ளவர், என்னது கிறுக்குள்ள காது உள்ளவர்களா என்ன சொல்லுது, என்ன சொல்லுது, மந்த காது உள்ள ஏதோ ஒரு காது உள்ள இந்த மாதிரி சத்தியத்தை பேசினா அப்படியா கேட்க மாட்டாங்க. ஏதோ ஒரு மாதிரி அதே எதனா ஒரு கதை பேசணும், வா சூப்பரா இருக்குது. வீட்டில் போய் சொல்லுவோம், பாஸ்டர் ஒரு கதை சொன்னார் சூப்பராக இருந்துச்சு இல்லையா, பாஸ்டர் ஒரு வசனத்தை சொன்னாரு அது எப்படி இருந்துச்சுன்னு கேட்க மாட்டாங்க. பாஸ்டர் ஒரு கதை சொன்னார் தெரியுமா, ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா, சிரிப்பா வந்துச்சு, வெக்கமா வந்துச்சு. இப்படியெல்லாம் சிலர் பேசுவாங்க. இங்கே இல்லை, பெரிய பெரிய சர்ச்சில் சொல்கிறேன், நிறைய ஜனங்கள் இங்கே நீங்கள் இருக்கிறீங்க அவ்வளோதான். அல்லேலூயா. அதனால நாம் என்ன பண்ணக்கூடாது, தேவனை விட்டு மனிதனை நம்ப போகக்கூடாது.
என்னையும் நம்பாதீங்க. உங்களை நானும் நம்புறதில்ல, நான் தேவனை நம்புறேன். அந்த தேவன் உங்க மூலியமா இந்த சர்ச்சுக்கு என்ன தேவையோ அதை அவர் சந்திக்கிறார். அவர் நாமத்துக்கு மகிமை செலுத்துங்க. நீங்க ஒருவேளை தேவன் உங்க இருதயத்திலே பேசி நீங்க இந்த ஆலயத்துக்கு செய்யும் போது அதுக்கேற்ற பலனை அவர் சந்திக்குவார், ஊழியக்காரர் அல்ல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால நம்ம என்ன பண்ணலாம், கடைசியா ஒரு வசனத்தை படிப்போம். 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 7வது வசனம். 2 ಪೂರ್ವಕಾಲ 32ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಚನ ಓದಿ. 2 நாளாகமம் 32:7. நீங்க திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசீரிய ராஜாவுக்கும் அவனோட இருக்கிற ஏராளமான கூட்டத்துக்கும் நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு எதிரியா துன்பத்தை கொண்டு வருகிறவராக இருக்கட்டும், பிரச்சனைகளை கொண்டு வருகிறவராக இருக்கட்டும், பயத்தை கொண்டு வருகிறவர்களாக இருக்கட்டும், அவங்களோட இருக்கிற அந்த காரியத்தோட அந்த ஜனங்களோட நம்மை ரட்சிக்கிறதுக்கோ நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கோ இருக்கிற தேவன் பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ரியாக்ஷனே இல்லை. எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பைபிள் படிக்கிறீங்களோ, எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக புக்கில் எழுதி வைக்கிறீங்களோ, பிரைஸ்லாம் அப்படியே இந்த புக்கில் எழுதி வச்சு எத்தனை போய்ட்டு அந்த டிவிலேயே சோக்கே அப்படி தூக்கி போட்டு திருப்பி ஆத்த வாரம் அப்படியே தட்டி அப்படியே எடுத்துன்னு வந்துடுது. போயிட்டு அந்த வசனத்தை வச்சு அவங்களோட இருக்கிறவர்களோட நம்மோட இருக்கிறவர் பெரியவர் சொன்னாரே, எதுக்கு சொன்னார் என்று 1வது வசனத்துல இருந்து படிச்சுன்னு புரியுது. அந்த ஆசிரியர் ராஜானா யாரு, இவரை பலப்படுத்துறதுக்கு சொன்னவர் யாரு? அல்லேலூயா. நான் வார்த்தையை கொடுத்துட்டேன். உலகத்தில் இருக்கிற அவங்கள காட்டில நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவர். பரத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவ ஆவியினால எல்லாம் கூடும். உலகத்தில் இருக்கிற நம்மளுக்கு எதிராக வருகிற ஜனங்களோட நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆலயம் திறந்து 8 வருஷம் எத்தனோ ராஜாக்கள் வந்தாங்க. இந்த ஆலயம் இல்லாதபடி செய்யறதுக்கு எத்தனோ அரசுங்க வந்தாங்க, எத்தனோ அசரிய ராஜாங்க வந்தாங்க, எத்தனோ பிலிஸ்டர்கள் வந்தாங்க, எத்தனோ எபிசியர்கள் வந்தாங்க. எபிசியர்கள் எத்தனோ ராஜாங்க வந்தாங்க. ஆனா தேவன் அவங்கள காட்டில நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவரா இல்லாத இருந்திருந்தா ஃபர்ஸ்ட் வாரம் 8 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மாசமே இந்த சர்ச்சு காலையில் இருந்திருக்காதீங்க. ஆனா அவங்களோட நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவரா இருக்கிறார். அதனால என்ன ஆயிடுச்சு, அப்படியாப்பட்ட படைகள் எல்லாம் இயேசு நாமத்தில் இயேசு துரத்தி விட்டார். அன்னைக்கு கார்ல வைக்கிற ஸ்பீக்கர் தான் வச்சிருந்தோம், இவ்வளோ உண்டு. ஆனால் இன்னைக்கு எவ்வளோ பெருசாக வச்சிருக்கிறோம். எங்க போனார்கள் அந்த ராஜாக்கள் எல்லாம்? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உயர்த்துகிறவர் அந்த ராஜாவோ ராஜாத்திகளோ நீ நான் தான். ஆமென், கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை சொல்றார். உன்னை எண்ணிய ராஜாக்களாக ராஜாத்திகளாக தேவன் தெரிந்து கொண்டார். எப்படி? அவருக்குள்ள நான் விசுவாசத்தோடு இருக்கும்போது அவருக்கு பிள்ளையாக அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அந்த அதிகாரத்தோடு அப்பா ராஜாவா இருந்தா நீ புள்ள, நீ ராஜகுமாரியா இருக்கிற. அந்த அப்பா எனக்கு ராஜாவா இருந்தா நான் ராஜகுமாரனாக இருக்கிறேன். இது ஆவிக்குரிய காரியத்தில். அப்புறம் கிரீடம் கேட்டப்ப கிரீடம் பின்னாடி எல்லாம் வரதே, அது இது துணி. ஒரு ராஜகுமாரிக்கு கிரீடம் என்னென்ன கொடுத்துருவாங்க. சிந்துவை பார்க்குற அந்த ராஜகுமாரி மாதிரி தான் இருக்குதுமா, உனக்கு கிரீடமே வேண்டாம், அது துணிலே எல்லாம் வந்துட்டு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது,
தேவனை நம்புங்க. இன்னொரு வசனத்தை படிங்க, சங்கீதம் 118:8 படிச்சிடுங்க. ಕೀರ್ತನೆ 118:8. ಆಮೆನ್. ಮನುಷ್ಯனை நம்புவது பாக்கிலோ. ஆமென், ஹalleluya. நீங்க யாரை நம்புறீங்க நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. மனுஷனை நம்பணுமா, உன்னை என்னைய படைச்சவரை நம்பணுமா? மனுஷன் இப்போ நான் என் மனைவிக்கு கணவன், அவங்க என்னை எத்தனை நாள் நம்ப முடியும்? நான் உயிரோடு இருக்க முடியாது, நான் நம்பி நிற்கலாம், ஏதோ சம்பாதிச்சு எடுத்துன்னு போட்டு காப்பாத்துறாரு, நான் செத்த பிறகு. இதுதாங்க மனுஷனுடைய காரியம். ஆனா ஜீவன் உள்ளவர் அவர், செத்தால ஜீவனை கொடுக்கிறவரும் அவர், அவரை தான் நாம் நம்பணும். ஆததுனால நம் மனுஷனை நம்பாத தேவனை நம்புவோம். மனுஷனை நம்புனா பயம், பயம் இருக்கிற இடத்துல, விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. விசுவாசம் இல்லாத இடத்துல என்ன இருக்கும்? லைட் ஆன் பண்ணுப்பா. சோத்திரம் ஆண்டவருக்கு.